வணக்கம் மக்களே. குசியில் எடப்பாடி அதிமுகவுடன் கூட்டணி. சற்று முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்குதுன்னே சொல்லலாம். இதுக்கிடையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் இந்த முறை ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவுடனான கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. சென்னையில் ஜி.கே. வாசன் தலைமையில் நடந்த கட்சி குழுவின் பொதுக்குழுவில் அதிமுக தலைமையில் 2026 தேர்தலை சந்திப்போம் உள்ளிட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் திமுகவுக்கு எதிரான கொள்கை உடைய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழலில் தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, மறுபக்கம் தொகுதி பங்கீடு என களத்தில் இறங்கி செயல்பட்டு வருகின்றன. அதே சமயம் அதிமுக மற்றும் திமுக இடையே போட்டி நிலவி வர இந்த நிலையில் தற்போது விஜயும் களத்தில் இறங்கி உள்ளதால் 2026 தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. இதனிடையே மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியிலும் ஒவ்வொரு கட்சியினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் முக்கிய நிர்வாகிகள் பலருமே கட்சி தாவி வரும் இடையில் தற்போது இபிஎஸ்ஸின் சொந்த தொகுதியான எடப்பாடியிலேயே அதிமுகவினர் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். சேலம் எடப்பாடியில் மாற்று கட்சியினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் அதிமுக, தேமுதிக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் மாநில அமைப்பு குழு உறுப்பினர் கண்ணன் முன்னிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பல சீனியர்கள் அவங்களோட சொந்த தொகுதிகளிலே போட்டியிடவே தயங்குவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதனால் வேறு தொகுதிகளை தேட தொடங்கி இருக்கிறார்களாம். இருப்பினும் அந்த சீனியர்களை தேர்தல் சமயத்தில் சமாளித்து அவங்க தொகுதியிலே போட்டியிட வைக்கிறது என அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும், ஆனால் அது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. கடைசி நேரத்தில் தலைமையோட கட்டளையை கேட்டுக்கிட்டு அதே தொகுதிகளில் ஜெயக்குமார், சண்முகம் மாதிரியான சீனியர்கள் நின்னாலும் ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்களாம். இதில் உச்சகட்டமாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் பாஜக இன்னும் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கே வரவில்லை, நம்முடைய தயவால் நாம் போட்ட பிச்சை 4 எம்எல்ஏக்கள் என்றெல்லாம் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவ பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே காரணம் என அதிமுக சீனியர்கள் வெளிப்படையாக விமர்சிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.